பெண்களா பிறக்கிறது வந்து வரமா இல்ல சாபம்? வரம் தான். ஏன்? ஏன்னா பெண்களா பிறக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் டு லிவ் இன் அ வேர்ல்ட், டு லிவ் இன் அ பேட்ரியார்க்கல் வேர்ல்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பெண்களா பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியம் அண்ட் இட்ஸ் அ பிளெஸட் திங் டு டூ. ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா, பெண்ணா பிறந்தா வந்து ஈஸி, கடையில் வந்துட்டு போயிட்டா முடிஞ்சிருச்சு, ஹஸ்பண்ட் வீட்டை வந்து சும்மா இருந்துடலாம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அப்படியெல்லாம் இல்லை. ஒரு பெண்ணுக்கும் எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட் உங்களுக்கு எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் எக்கனாமிக்கலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அப்படின்றது வெறும் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, அது உங்கள் இஷ்டப்படி செலவு பண்ணுறது, உங்களுக்காக செலவு பண்ணுறது. நீங்கள் எத்தனை அம்மாக்களை பார்த்துருக்குறீங்க, வேலைக்கு போகிற அம்மாக்களை பார்த்துருக்குறீங்க, அவங்களுக்காக அவங்க செலவு பண்ணுறது. யாருமே செலவு பண்ண மாட்டாங்க. தன் குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுவாங்க, தன்னோட ஃபேமிலிஸ்க்காக செலவு பண்ணுவாங்க. ஆனால் தனக்காக செலவு பண்ணிக்கிற விமன் எத்தனை பேரை பார்த்துருக்குறீங்க? ஸோ எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது வெறும் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, தனக்காக செலவு பண்ணிக்கிறதும் கூட. ஸோ இது ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் தாண்டி நிறைய விஷயம் இருக்கு பெண்களோட வாழ்க்கையில. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, வந்து இப்போ பெண்கள் வந்து எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்னா, இப்போ ஒரு வரைமுறை இருக்குல்ல, இப்பெல்லாம் தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி இருக்கலாம்? சரி, ஆணுக்கான வரைமுறை என்ன? ஆணுக்கான வரைமுறைனா ஒரு சொக்கா போட்டு கூட வெளில போயிடலாம், அவன் ஜாலியாக சுற்றலாம், அவனை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இன்னும் வேணா பண்ணலாம், அப்படி இப்போ இருக்கிற சொசைட்டியில் அப்படிதான் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பெண்களுக்கான வரைமுறை எப்படி இருக்கும்? ஜெண்டர்ன்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் நம்ம பெண் ஆண்ற டிஃப்ரென்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். பெண்களுக்கான வரைமுறைன்றதுலாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம சமூகம் கட்டமைச்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு வரைமுறைக்குள்ளதான் ஒரு பெண் இருக்கணும், இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா அதே வரைமுறைகள் ஆணுக்கு கிடையவே கிடையாது. நீங்க என்ன விஷயத்துல யோசிச்சு பார்த்தாலும் அதுக்கான வரைமுறைகள் கிடையவே கிடையாது. நீங்க ஒரு சட்டை போட்டு வெளியில போகலாம், ஆனா பெண்கள் வந்து ஃபுல்லா மேக்கப் பெயிண்ட் அடிச்சுட்டு தான் வெளில வரணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பெண்கள் அப்படியே சித்தரிச்சு ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். அதனால அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த மாதிரி கட்டமைப்பெல்லாம் தேவையே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேல் பாஸ் இருக்காங்கன்னா we call him boss, but a female boss is not boss, rather she is bossy. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அப்போ கட்டமைப்புகள் வந்து அவ்வளோ தவறா இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளும் இருக்கு. ஜெண்டர் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண்ணுக்கான டிஃப்ரென்சஸ் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆண் பெண் இருவரும் சமம் அப்படின்னு நம்ம யோசிக்கிற காலத்துக்கு வர வரைக்கும் இது இப்படியே தான் இருக்கும்.